Hello students, நம்ம இந்த வீடியோல 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குனா ரொம்ப இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம் பசங்களா. சோ அதனால வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதுல இருக்கிற எல்லா क्वेश्चन நான் பசங்க தயவு செஞ்சு படிச்சிருங்கப்பா. ஏதாச்சும் டவுட் இருந்தா கண்டிப்பா முன்னாடி கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு டவுட் கிளியர் பண்ணிடுறேன். அதோட இல்லாம நம்ம பசங்களுக்கான 12th கெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணிட்டேன், பிசிக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் மேக்ஸ் கேட்டீங்க அதுவும் அப்லோட் பண்ண போறேன். சோ இந்த மாதிரி நான் பசங்களுக்கான எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டுப்பா. 12th தமிழோட இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டுருக்கேன். இதுக்கப்புறம் பயாலஜி மட்டும் தான் கேட்டீங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணுகிறேன். அது இன்னும் மோர் மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ்ல அதுவும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ எல்லா சப்ஜெக்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 12th முடிக்க போறேன். ஸோ அதனால பசங்களை வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் வேணும், ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா டக்குன்னு கமெண்ட் பண்றேங்க. அதுவும் நான் பசங்க நோட்ஸ் கைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். இதே மாதிரி நம்ம பசங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டக்கு தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பில் பட்டன் ஆல் செட் பண்றேங்க. அப்படி நம்ம டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு நம்ம டெலிகிராம் லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் தர போய் டக்கு ஜாயின் பண்றேங்கப்பா. அங்க நம்ம பசங்களுக்கான நோட்ஸ் கைட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்றேன். சரிங்களா? சரி வாங்க இப்போ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல போயிடலாம். ஸோ இப்போ செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப், செகண்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் செலக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டபுள் சார் போட்டு வச்சுங்க. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரோக்ராம் டிசைனிங் அண்ட் டிஃபைன் தட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? செகண்ட் ஒன் வாட் ஆர் த டிஃபரெண்ட் வேஸ் டு ஆக்சஸ் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட், கிவ் த எக்ஸாம்பிள். அதேபோல் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா how will you facilitate data abstraction, explain it with a suitable example. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் பண்ண பசங்களுக்கு, நம்ம பசங்க 2 மார்க் இருந்தாலும் சரி, 3 மார்க் இருந்தாலும் சரி, 5 மார்க் இருந்தாலும் சரிப்பா, எந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் அந்த எல்லா கொஸ்டினுக்கும் நம்ம பசங்க எக்ஸாம்பிள் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் எழுதுற மாதிரி கண்டிப்பா பாத்துங்க. அப்படி நீங்க வித் எக்ஸாம்பிளோட தேரி பாட்டோட சேர்த்து வித் எக்ஸாம்பிள் எழுதுறீங்க அப்படின்னா அடிச்சு சொல்றேன், நீங்க எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலும் உங்களுக்கு மார்க் ஃபுல் மார்க் கொடுக்க வாய்ப்பு இருக்கு, ரெடியூஸ் பண்ண வாய்ப்பே இல்லாம போகுது. ஓகேங்களா? சோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் சாப்டர் ஸ்கோப்பிங்ல இருந்து 5 மார்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப் வெரி இம்பார்ட்டன்ட் டபுள் சார் போட்டு வச்சுங்க. செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் இந்த சாப்டர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த 3 5 மார்க்கும் கம்பல்சரி படிக்கணும். ரிப்பீட்டடா உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல கண்டினியூஸா கேட்டு வராங்க. சரிங்களா? சோ அதனால இந்த 3மே கொடுத்திருக்கேன். சோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சாப்டர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन 2 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் an algorithm, செகண்ட் ஒன் வாட் இஸ் சார்ட்டிங் வெரி இம்பார்ட்டன்ட், தேர்ட் ஒன் வாட் இஸ் சர்ச்சிங் ரைட் இட்ஸ் டைப். ஓகேங்களா? இந்த क्वेश्चन நல்லா பார்த்து வச்சுங்க, ரிப்பீட்டடா 2 மார்க்ஸ்ல கேட்டு வராங்க. சோ 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் an algorithm, செகண்ட் ஒன் இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பாத்துங்க, தேர்ட் ஒன் asymptotic notation. ஓகேங்களா? 5 மார்க் பொறுத்த வரைக்கும் டிஸ்கஸ் அபௌட் லீனியர் சர்ச் அல்காரிதம், செகண்ட் ஒன் பைனரி சர்ச் அல்காரிதம், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பபிள் சார்ட் அல்காரிதம். என்ன ப்ரோ இந்த 3மே போட்டுருக்கீங்கன்னா இந்த 3மே கம்பல்சரி நம்ம பசங்க படிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த லெசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருக்கேன். சோ நல்லா பார்த்து வச்சுங்க. சோ 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் வந்து பாத்தீங்கன்னா வாட் ஆர் த டிஃபரண்ட் மோட்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் டு டெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் வாட் இஸ் லிட்டரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஷார்ட் நோட் ஆன் எக்ஸ்போன் டேட்டா. ஓகேங்களா? 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் டெர்னரி ஆபரேட்டர் பா இது. ஓகேங்களா? செகண்ட் ஒன் ரைட் ஷார்ட் நோட் ஆன் எஸ்கேப் சீக்வென்சஸ் வித் எக்ஸாம்பிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட் ஆர் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் டபுள் சார் போட்டு வச்சுங்க, கண்டிப்பா கேட்கலாம், ரிப்பீட்டடா கேட்டு வராங்க. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் டபுள் சார் போட்டு வச்சுங்க. டிஸ்கஸ் இன் டீடைல் அபௌட் டோக்கன்ஸ். ஸோ நம்ம பசங்க ஜஸ்ட் ஒரு 4-5 டோக்கன் பார்த்து வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் ஒன் லிஸ்ட் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இன் பைத்தான், செகண்ட் ஒன் ரைட் பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன, தயவு செஞ்சு இந்த ரேஞ்சில் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த தயவுசெய்து இந்த ரைட் ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே வெரி ஈஸியான ப்ரோக்ராம்ப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி இருக்குது, அப்படி நம்ம பசங்க கம்ப்யூட்டர் வர மாதிரி கூட அந்த ப்ரோக்ராம் கேட்ட வாய்ப்பு இருக்கு, நல்லா பார்த்து வச்சுங்க. செகண்ட் ஒன் ரைட் நோட் ஆன் இஃப் எல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதில் 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரைட் எ டீடைல் நோட் ஆன் ஃபார் லூப் வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. அதே மாதிரி ரைட் எ டீடைல் நோட் ஆன் இஃப் எல்ஸ் எலிப் ஸ்டேட்மெண்ட் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 7th சாப்டர் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் ஃபங்க்ஷன், செகண்ட் ஒன் வாட் ஆர் த மெயின் advantages of function. ஓகேங்களா? அந்த क्वेश्चन எல்லாம் பார்த்து வச்சுங்க. தேர்ட் ஒன் வாட் இஸ் பேஸ் கண்டிஷன் இன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் அதுவும் நான் பசங்க தெளிவா சொல்லிடுறேன். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா சாப்டர்லயுமே ஒரு 3 தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ தயவு செஞ்சு அந்த 2 மார்க்கை ஸ்கிப் பண்ணாதீங்க, 3 மார்க்கையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. 3 மார்க்லயும் அதிகபட்சமே ஒரு 3ல இருந்து 2 தான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் 3 மார்க் பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள் என்ன, பேசிக் ரூல்ஸ் ஃபார் குளோபல் கீவேர்டு, அப்புறம் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா சீல் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன், தயவு செஞ்சு டிஃபரன்ஷியேட் பார்த்து வச்சுங்க. ஃபோர்த் ஒன் வாட் இஸ் கம்போசிஷன் இன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். இதுல எக்ஸ்பிளைன் த டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் வித் எக்ஸாம்பிள். செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது இந்த ஐடி, சிஹெச்ஆர், ரவுண்டு, டைப், அது போல லாஸ்டா பவ். ஓகேங்களா? ஸோ இந்த 5க்கான பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா டிஃபரன்ஷியேட் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 8th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ல ஃபர்ஸ்ட் ஒன் வாட் இஸ் ஸ்ட்ரிங் பார்த்து வச்சுங்க. வாட் இஸ் ஸ்லைசிங் வெரி இம்பார்ட்டன்ட் டபுள் சார் போட்டு வச்சுங்க 2 மார்க்ல. ஓகேங்களா? 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும்
டைம் ரைட் ஏ பைத்தான் ப்ரோக்ராம் சொன்ன பார்த்தீங்களா, இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சரிங்க, அதுக்கப்புறம் இந்த ஏபிசிடி இருந்து பார்த்தீங்களா, ஸோ அந்த ப்ரோக்ராமும் தயவுசெய்து நல்லா பார்த்து வச்சுங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கம்பல்சரியில் கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக உள்ளது. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் அபவுட் திஸ் சூட்டபிள் எக்ஸாம்பிள், இந்த கேபிட்டலைஸ் ஸ்வாப் கேஸ் என்னன்னு பார்த்து வச்சுங்க. தேர்ட் ஒன் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஃபார்மேட் ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் ரைட் நோட் ஆன் அபவுட் கவுண்ட் ஃபங்க்ஷன் தயவுசெய்து பார்த்து வச்சுங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் அபவுட் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான் ஓகேங்களா. 9th வந்து இந்த லிஸ்ட் டியூபிள்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ல இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஏ லிஸ்ட் இதை பார்த்து வச்சுங்க. ரிப்பீட்டட் 2 மார்க்ஸ் கேட்டு வராங்க. How will you access the list element in reverse order? Third one differentiate del with remove function ஓகேங்களா. Fourth one what is set in Python. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா what are the advantages of tuples. Second one write short note on about sort. Third one difference between del and clear. Fourth one what are the difference between list and dictionary ஓகேங்களா. இதுல வந்து 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியான 5 மார்க் தான்ப்பா. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் டு இன்சர்ட் அண்ட் எலிமெண்ட் இன் லிஸ்ட் ஈஸி தான். செகண்ட் ஒன் ஈஸி தான். எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் செட் ஆபரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ 10th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல வந்து வாட் இஸ் கிளாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. அதே மாதிரி வாட் இஸ் இன்ஸ்டன்டேனியேஷன். Third one what is the purpose of destructor very very important. 3 மார்க்ல பார்த்தீங்கன்னா what are class member, how do you define it. Second one how do define constructor and destructor. 11th lesson பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2 மார்க்ல mention few examples of a DBMS and RDMS. Second one what is data consistency, what is normalization. 3 மார்க்ல பார்த்தீங்கன்னா what is the role of DBA. Second one explain Cartesian product with suitable example ஓகேங்களா. 5 மார்க்ல explain the different types of data model. Second one explain the different operators in relational algebra. Third one explain the characteristics of DBMS very very important. 12th chapter பொறுத்தவரை 2 மார்க்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான்ப்பா. Differentiate unique and primary key constraint. Second one what is the difference between SQL and MySQL ஓகேங்களா. Third one write any 3 DDL comments தயவு செஞ்சு பாத்துங்க, ஒரு சில டைம் கேட்கறாங்க இந்த தேர்ட் क्वेश्चन ஓகேங்களா. நெக்ஸ்ட் 3 மார்க் பொறுத்தவரைக்கும் write the use of save point command. Second one write a SQL statement ஓகேங்களா. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் write the different types of constants and the function very very important பார்த்து வச்சுங்க. Third one what are the components of SQL. Fourth one construct the following SQL statements in the student table, இந்த group by class அதுக்கப்புறம் order by class பார்த்து வச்சுங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இப்போ 13th சாப்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா what is CSV file very very important, double star போட்டு வச்சுங்க. Second one mention the 2 ways to read a CSV file using Python. Third one mention the default modes of the file. Fourth one what is the use of next function, answer the following ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் பா what is the difference between the write model and append mode ஓகேங்களா. செகண்ட் ஒன் what is the difference between இந்த ரீட் அண்ட் டிக்டேட் என்று பார்த்துங்க. 5 மார்க்ல டிஃபரன்ஷியேட் எக்ஸல் ஃபைல் சிஎஸ்சி ஃபைல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. அதே மாதிரி நம்ம பசங்க 4th क्वेश्चन எல்லாம் பார்த்து வச்சுங்க. ரைட் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் இன் டு ஃபார்மட் த டேட்டா இன் ஏ சிஎஸ்வி ஃபைல் ஓகேங்களா. நெக்ஸ்ட் 14th சாப்டர் பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ல ரைட் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ஸ்விக் இந்த MNGW தயவு செஞ்சு பார்த்து வச்சுப்பா. ரிப்பீட்டடாக உங்களுக்கு கேட்டுட்டு வராங்க இந்த கொஸ்டின் சரிங்களா. செகண்ட் ஒன் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் மாடியூல்ஸ். தேர்ட் ஒன் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சிடி கமெண்ட். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்து வச்சுங்க, டபுள் ஸ்டார் போட்டு வச்சுங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இஸ் ஆர்கியூ ஒய் டஸ் இட் கண்டென்ட்ஸ் ஓகேங்களா. 5 மார்க்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ஒன் 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான் ஓகேங்களா பசங்களா. சரி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற ஒரு கொஸ்டின் விடாமல் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுங்க. 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் கிளியராக போட்டேன் நான் பசங்களுக்கு. தமிழ் மீடியம் பசங்க கேட்டிருக்கீங்க, ஸோ தமிழ் மீடியம் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதை நெக்ஸ்ட் நான் அடுத்த வீடியோவில் போட்டுறப்பா. ஸோ கண்டினியூஸாக இதே மாதிரி நான் பசங்க எல்லா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி போட்டேன், கெமிஸ்ட்ரியோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் போட்டிருக்கேன், 5 மார்க்ஸும் போட்டேன். அதே மாதிரி ஃபிசிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அதுவும் போட்டிருக்கப்பா. போய் பார்க்கலாம், டக்குன்னு நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அதே மாதிரி நம்ம போடக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் டக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலில் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுறேங்கப்பா. மறக்காம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் தெரியாமல் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களோட தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். மார்க்கு செம்மையாக ஸ்கோர் பண்ணலாம்ப்பா, உங்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு ஈஸி. தயவு செஞ்சு நான் கொடுக்குற கொஸ்டின் ஒன்று விடாமல் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 100% நான் பசங்களால உறுதியாக சொல்லலாம், பப்ளிக் எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் அட்டன் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ கவலையே படாதீங்க. கம்பல்சரியில் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ கம்பல்சரி எது நீங்கள் படிக்கணும் அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் பசங்களுக்கு தெளிவாக போட்டுன்னு போகிறேன். ஸோ பசங்களை வெல் ப்ரிப்பேர் ஆகும்ப்பா, ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லா கொஸ்டினும் மறுபடியும் கண்டினியூஸாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. வேறு எந்த சப்ஜெக்ட்ல பசங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக போடணும், இன்னும் எக்ஸ்ட்ரா போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக போடுறேன். இதே மாதிரி நான் பசங்களோட எல்லா
எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொடர்ந்து போட்டுனே வரேன். ஸோ 12th பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முடிக்க போகிறேன். இதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு பயாலஜி மட்டும் தான் ரிமைனிங் இருக்குது, அதுவும் போட்டுருவேன். ஸோ அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா. ஸோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணிடாதீங்க.